பேருமே இல்லை அடிக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வாங்க கிளம்பிட்டோம். பர்த்டே பேபி இப்போ தான் தூங்கி ஏஞ்சிட்டாங்க. அவங்க மகத்தை காட்டுறீங்களா? ரொம்ப டான்ஸ் டே பார்க்க மாட்டேங்கிறாங்க. துக்க கலக்கத்தில் இருக்காங்க. சரி 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 சரி, எங்கே போய் தனுஷ்டி? டாட்டா பாய். எங்கடா தலையில் போட்டுருந்தேன் ரப்பர் பேண்டை காணும். ஸோ பாப்பாவுக்கு பலூன் வாங்க வந்திருக்கோம். ஸோ என் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே பிங்க்குன்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலரில் அந்த ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கிற பலூன் ஒன்று வாங்கிட்டோம். இது வந்துட்டு ஒரு 150 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. இதோட ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுலே அந்த ஹாப்பி பர்த்டேன்னு ஊதி கட்டின்றது பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ முருகர் நாங்கள் போகிற இடம்லாம் கூடவே இருக்கார் முருகர். ஸோ முருகர் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, அந்த பலூனு நார்மல் பலூன் இருக்கும் இல்லைங்களா, அதை ஊதி பாப்பா நிற்கிற இடத்துல ஃபுல்லாக அப்படியே கீழே போட்டிருக்கணும், அப்படியே பாப்பா அந்த பலூனில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால் அந்த குட்டி குட்டி பலூனு கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறதுனால நம்பர் 1 தேடணும். பட்டு அந்த கடையில் 1 தவிர மிச்சம் எல்லா நம்பரும் இருந்துச்சு. 1 மட்டும் காலி ஆகிடுச்சி. இது 1 இருந்தது, பட்டு அது வந்துட்டு ரொம்ப ப்ரைஸு 220 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வாங்கலை. ஸோ ஹாப்பி பர்த்டே பலூன், அப்புறம் நார்மல் பலூன், இப்போ வந்துட்டு அந்த தலையில் வைப்பாங்க இல்லையா, இது ஒன்று ஆசைப்பட்டு வாங்கினோம். ஸோ இதுவுமே பிங்க் கலரில் கிடச்சிடுச்சி. பிங்க் கலர்லேயே எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் பலூன் வாங்கினோம். ஊதுனா ஹார்ட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு கூட எழுதியிருந்தது. எங்களுக்கே ஊதுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஐ லவ் யூன்னு இருக்கே, பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஹார்ட்டு பலூன் ஒரு 2-3 பேக்கெட் வாங்கினோம். ஒரு பேக்கெட்டில் 5 இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு மற்ற 3 பேக்கெட் வாங்கினோம். ஃபுல்லாக அது எங்களால் ஊதவே முடியல. ஏன்னா ஹாப்பி பர்த்டேவே ஃபுல்லாக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஊதி கட்டுறதுக்கு வாயை வலிச்சிடுச்சு. அப்புறம் அந்த நார்மல் பலூன் வர ஊதுறதுக்கே வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த பர்ச்சேசிங் முடிச்சுட்டு கேக் கடைக்கு வந்துட்டோம். கேக்கு நாளே நாங்கள் எக்லெஸ் கேக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம், ரெட் வெல்வெட்டு. ஸோ அந்த கேக்கோட ப்ரைஸ் வந்து 1250. அதுக்கப்புறம் அங்கே கேக் ரெடி ஆகலை. ஸோ அப்படியே கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் வண்டி ஓட்டி பார்த்துட்ருந்தேன். ஏன்னா வண்டி வாங்கினப்போ ஓட்டினது, அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை. ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு பாப்பா பேரெல்லாம் சொல்லி, ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு அங்கே ஸோ பாப்பா பேரில் அர்ச்சனை பண்ணியாச்சு. சிறப்பாக சிவபெருமான் தரிசனம் முடிந்தது. ஸோ இப்போ வந்துட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே தெருவில் உள்ள பக்கத்து வீடுக்காரவங்க, அவங்களெல்லாம் பால்காரவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இன்வைட் பண்ணிவிட்டு வீட்டில் அந்த பலூன்லாம் வாங்கியிருக்கோம். அது உங்களுக்கு வீட்டில் போய்ட்டு காட்டும். அதெல்லாம் ஊற்றிங்கிற மாதிரிங்க ஊதி ரெடி பண்ணி அந்த ஒட்டுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கரெக்டாக ஒரு இப்போ மணி 4 தானுங்க. 4 கரெக்டாக 4. செம்ம வியூங்க. சூப்பராக புறாலாம் பறந்ததில்ல, பறந்துடுச்சு. ஒரு 5:30-6 அந்த மாதிரி டைமில் நம்ம கேக் வெட்டினா கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள், இன்றைக்கி பிறந்தநாள் எப்படி போகுது? நீங்கள் ஏதாவது பேசுங்க.
இவரை இத்தனை தடவை பேசுங்க 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 பேசுங்கன்னு சொன்னால் கூட பேச மாட்டார். அதில்ல லைஃபு பாப்பா வந்தது பிறந்தது அதுக்கப்புறம் நம்ம லைஃபு அதுக்கு வந்து தெரியல. ஓடிடுச்சு. வேற நன்றிக்கு ஹாப்பி தான். நன்றிக்கு புது ட்ரெஸ்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சாச்சு. தனுஸ்ரீ ஹாப்பி தான். தனுஸ்ரீ கண்ணாடி வாங்கினதா ஹாப்பி. கண்ணாடி அந்த கண்ணாடி இவளுக்கு செம்ம சூட் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குங்க அந்த கண்ணாடியில். இவளுக்குன்னே ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இவளுக்குன்னே எடுத்து தைச்ச மாதிரி இருக்குது. கண்ணாடியுமே இவளுக்குன்னே அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்டோரேஜில் ஸோ பாப்பா வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டுருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இவ வந்து லக்கி கேர்ள். இது வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு கோமாதா. உங்களுக்கு தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டும் காலமாடு. ஆமாம், அவங்க தான் பசுமாடு. கோயில் காலை. கோயில் காலை. இந்த மாலைலாம் எங்கள் ஊரில் போடுவாங்கங்க. எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்லாம் எழுதிக்கிட்டு மாலை கட்டி போடுவாங்க. அது பறந்தால் தான் அழகாக இருக்கும். புறா அங்கே 4 உட்காந்துருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு உண்மையாகவே லக்கி கேர்ள். எங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. காமெடியாமா. ஸோ 5 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க கேக் பேக்கரியில். ஸோ மணி 5 ஆகிடுச்சி. பேக்கரிக்கு வந்துவிட்டோம். எங்களோட கேக்கு தான் சூப்பராக ரெடி ஆகிருந்தது. எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்தது. பட் அதில் வந்துட்டு ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் ஆயிருந்தது. எண்ணுக்கு பக்கத்தில் யூ மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் சொல்லி கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கடையில் வந்துட்டு அந்த பலூன் வாங்கின கடையில் அந்த 1 நம்பர் போட்ட கேண்டில் இல்லை. ஸோ இங்கே பேக்கரியில் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக அந்த நம்பர் 1 அந்த கேண்டில் வாங்கிக்கிட்டு கேக் பார்சல் வாங்கிக்கிட்டு அங்கே அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அந்த லெட்டர் மிஸ்டேக் சொன்னோம் இல்லையா, அதை கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருந்தது. அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பா அங்கே நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லெட்டரையும் கரெக்டாக எழுதி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கை எடுங்க, ஒரே நிமிஷம் எடுங்க. இங்கே பாருங்க பாப்பா மேலே குட்டி தம்பி வந்துட்டு ஒரு அணில் எடுத்துருந்தான். அதை விட்டு விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. ஹாய், உன் பேர் என்ன சொல்லு? எத்தனா படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? பர்த்டே. நீ என்ன ஸ்டாண்டர்ட்? உன் பேர் சொல்லிடு. என்ன? ஓகே ஓகே. ஸோ பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரே அரட்டை, ஜாலி, என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒரே சவுண்டுன்னு வீடே கொஞ்சம் நேரத்தில் கலகலப்பாக மாறிடுச்சு. இப்போ அந்த பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி சொல்கிறது, பிறந்த நாளே வந்த மாதிரி இருந்தது. பசங்கள்லாம் நல்ல டேலண்ட்டாக இருந்தாங்க, நல்லா அறிவாக பேசுனாங்க. பரவாயில்லையே இந்த வயசில் இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணாச்சு.
ஸோ பசங்கள்லாம் ஒரு பக்கம் ஃபன் பண்ண, நான் வந்துட்டு சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேக் கொண்டு வந்து வச்சுட்டு அதில் மெழுகுவர்த்திலாம் வச்சு செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேக்கு ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பர்த்டே உண்மையாகவே எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு மறக்க முடியாத பர்த்டே. ஒரு நல்ல மெமரிஸு, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. ஸோ அடுத்து வர பர்த்டேலாம் இதே மாதிரியே கொண்டாடுவோமான்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் இந்த பர்த்டே மாதிரி சந்தோஷமாக வருமா அப்படின்றது டவுட் தான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிது. ஸோ கேக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பட்டர்ஃப்ளைலாம் வச்சு எல்லாமே தனுஸ்ரீயோட அப்பா தான் பார்த்து 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 ஃபஸ்ட்டு பிறந்த நாள்டி அப்படின்னு சொல்லி பார்த்து 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 ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணார். எனக்கு ஒரு பக்கம் எப்படிலாம் பண்ணுறாரு பாரு மனுஷன் அப்படின்ட்டுன்னு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்வைட் பண்ணவங்களும் ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேறு பயம், எங்கள் பசங்க கேட்க ஏதாச்சும் ஆர்வ கோளாறில் பண்ணிடுவாங்களா, தட்டி விட்டுற போகிறானுங்க அப்படின்ட்டுன்னு பயந்துக்கிட்டு கேக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் 1 நம்பர் போட்ட கேண்டில் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 மெழுகுவர்த்தி கொளுத்துனா, அப்புறம் என் ஹஸ்பண்டு அது வேணாம், அது நல்லா இருக்காது, அந்த 1 மட்டும் வை, அதெல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை எடுத்துட்டோம். இதில் இந்த பர்த்டேயில் என்ன ஒரு குறைன்னா, அந்த வெடிப்பாங்கள்ல, அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல, நீட்டாக இருக்கும்ல இப்படி வெடிப்பாங்களே, அது வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். பட்டு காசு பத்தலை. இது எல்லாம் வாங்கினதுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் அவருக்கு அந்த வெடிக்கிறது வாங்கலை அப்படின்றது மட்டும் ஒரு குறையாகவே இருந்தது. ஏங்க இந்த அளவுக்கு நம்ம பாப்பாவுக்கு பண்ணோமே, அதுவே பெரிய விஷயந்தான், விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் அவள் பிறந்து கையில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு, ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துடுச்சு. நினைக்கிறப்பவே நாள் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னு. ஹலோ காய்ஸ், சாப்பிட போல இருக்குல்ல? வாங்க அப்புறமா சாப்பிடலாம். ஏய் மேலே காட்டுற இருப்போம், நம்ம கிங் ஆஃப் த ஷோல காமிப்போம். இப்போ நம்ம கௌதம் டீம் லீடர்ல பாப்பலாம். இவனுக்கு எப்போ அது இல்ல, அந்த கேப் தலையில வச்சு விடுறா. நக்குமா இல்ல, நான் தான் எடுக்கிறேன், நீ எடுக்கிற. கேக் பண்ண எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றேன். எனக்கு தான் அப்படியே வைங்க. தம்பிக்கு குத்துருவோம். குட்டி பாப்பா பாப்பா குழந்தைங்க, அவன் குட்டி பாப்பா இல்ல, குட்டி சாத்தா. வேணாம் சொல்லு, வேணாம் சொல்லு. குட்டி சாத்தா இல்ல, அந்த கை குட்டி சாத்தாவோட மோசமான. ஓகே இப்பதான் பரவாயில்லை. ரத்த கட்டி எனக்கு பாய்.
அதுவா சாப்பிட கக்கடிட்டு வரட்டும். ரொம்ப சூப்பராக கேக் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டு எல்லா பசங்களுக்கும் ஷேர் பண்ணுற வேலையை அக்காட்ட கொடுத்துட்டு அவங்க அழகாக கட் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த பர்த்டேயில் வந்துட்டு பாப்பாவுக்கு லாட்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடச்சிச்சு. எல்லோரும் துண்ணூறு பூசி விட்டு பாப்பாவை வாழ்த்துனாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப மன நிறைவாக இருந்தது. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடுவோன்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துட்டு என்ன சிம்பிளாலாம் கொண்டாடாதீங்க, கிராண்டாக கொண்டாடணும். ஃபஸ்ட்டு பர்த்டே எப்போதுமே ஸ்பெஷல் தான் எல்லா குழந்தைங்களுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொண்டாடுவோமோ என்னமோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த ஒரு இதில் தான் ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஸோ நம்மளுக்கு அனுபவம் இல்லை, இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒவ்வொன்றும் பார்த்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். பாப்பாவுக்கும் எல்லாமே சூட் ஆணுச்சு. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. ஸோ கேக்கு எல்லா குட்டி பசங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்தோம். எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டாங்க. கேக்கு சூப்பராக இருந்துச்சு ஆண்டி, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃபுல்லாக கிங் ஆஃப் த குயின்னு அப்படின்னு கத்திகிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஒரு அம்மாவாக எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நானும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா நானும் மாறி விளாண்டுட்ருந்தேன். அவர் தான் என் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் அந்த பொறுப்பாக இருக்கிறது. அவங்கள கவனி, இவங்கள கவனி, அவங்களுக்கு காஃபி கொடு, அவங்களுக்கு தண்ணி கொடு அப்படின்னு ஐயோ ஆமாம்ல நம்ம பாட்டுக்கு சின்ன பசங்களோட விளாண்டுட்ருக்கோம், அதை மறந்துட்டோமே அப்படின்னு அப்புறம் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாப்பாவுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் தேவை. எல்லோரும் பாப்பாவை வாழ்த்துங்க, பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோ எடுக்க ஆள் இல்லை, இந்த சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்து தான் எடுக்க சொன்னேன். ஸோ நான் வாங்கின அந்த ஃபோன் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதில் வச்சா கவர் ஆகலை ஃபுல்லாக. ஸோ அதனால தான் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். சரி நீங்கள் எடுங்க, உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எடுங்கடா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் எடுங்க அப்படின்னு எடுக்க சொன்னேன். ஸோ கொஞ்சம் இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் 2 நாள் பர்த்டே வந்து February 7 பர்த்டே. பட்டு நான் வந்துட்டு ஒரு 2 நாள் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் அதெல்லாம் போய் கோயிலுக்கு போனது, அது இதுன்னு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம். பாப்பாவுக்கும் கொஞ்சம் கண் திருஷ்டி மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவளை பார்த்துக்கிறதே ஃபுல் வேலையாக ஆயிடுச்சு. அதனால் எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு எடிட்டிங் வேலைலாம் எதுவும் இல்லை. விட்டாக இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆர்டராக போட்டுட்டு அதை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறது தான். படுத்துக்கிட்டே பண்ணுற வேலை தான். பட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க எல்லோரும். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்னால் அது பாப்பா பர்த்டே அன்னைக்கு தான். அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள அளவிடாமல் அவங்களோட விளாண்டுக்கிட்டு அவங்கள ஃபுல்லாக சிரிக்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரியே அவங்கள பார்த்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் இதே மாதிரி எங்கள் லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். ஸோ பாப்பா ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் சொல்லுங்கள். நானும் பாப்பாவுக்கு துண்ணூறு குங்குமம்லாம் பூசி விட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு குங்குமம் வைக்கலை. எல்லாருமே 1 வயசு ஆகணும் அதுக்கப்புறம் தான் குங்குமம்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணும்போது எப்போதுமே அந்த தீபாரத்தனை காட்டும் போது ஐயரு கேட்பாங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சா, ஒரு வயசு ஆயிடுச்சா, ஒரு வயசுக்கு அப்புறம் தான் பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசியே விட மாட்டாங்க. வெறும் திருநூறு மட்டும்தான், அதுவும் எங்கள் கையில் கொடுப்பாங்க. இந்த தடவை கரெக்டாக அவங்க பிறந்தநாள்லாம் அந்த ஐயருக்கு தெரியவே தெரியாது. எப்படி கரெக்டாக போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், பாப்பா பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், எப்படியும் தொண்ணூறு குங்குமம் கையில் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறோம். அந்த ஐயர் வந்துட்டு கரெக்டாக பாப்பா நெத்தியில் அவர் தான் முதல்ல அந்த ஐயர் தான் தொண்ணூறு பூசி விட்டு குங்குமம் பூசி விட்டார். அப்புறம் வாங்கிட்டு அங்கே உள்ள எதுவும் பேசலை. இப்போ சாமி கும்பிட்டுட்டு வெளில பிரகாரத்தை சுற்றும் போது தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீங்கள் ஒன்று கவனிச்சியா, இந்த ஐயர் கேட்கவே இல்லை, ஒரு வயசானு அவங்களே பூசி விட்டாங்க, குங்குமம் வச்சார், இந்த ஐயர் தான் வச்சுருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னது பாக்கெட்டில் இருக்கு, சூப்பர். அது வந்து இதுதான் பூ, சாப்பிடுறதில்ல சாப்பிட தக்காளி ரெண்டா இருக்குடி இதுல. இது யாருக்கு ரெண்டு ஒரு பிளேட் தான் இல்ல ரெண்டு இருக்கு, அதுல ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு ஆண்டி இதுல ரெண்டா இருக்கு, இல்ல இல்ல ஒண்ணு தான். சரி நீ சாப்பிடு. யார் கோச்சுக்கு டைம் நீங்க என்ன பேசுறீங்க? எப்படி பிளேட் எடுத்து வச்சிருக்கீங்க? அப்படி நீங்களே இருக்காருங்க. ஏன் வேண்டாமா கேக்கு? எனக்கு கொஞ்சம் பெரிய பெருசா நல்ல பீஸ். எப்படா இது நல்ல பீஸ் எடுக்கிறது? பெருசா வெட்ட முடியாதுடா, அப்படிதானே தூளா பெரிய பீஸா வேணுமா? கொஞ்சம் வேணுமா? அவன் எங்கடா பிவி அங்க உட்காந்துருக்கானா? சாப்பிட்டாங்க. தூளா கொட்டுது. அதான் எடுத்து பண்ணாது அப்படியே அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். தூளை மட்டும் எடுத்து ஒரு பிளேட் வச்சுக்கோ. தூளை மட்டும் எடுத்து ரெண்டாவது வந்தோடனே பீசர்ல வச்சிருந்தோம். பீசர் பத்தாது, இது பத்தாது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிட்டுல, நான் வரதுக்கு ரொம்ப தப்புவா. வைக்கிறப்பெல்லாம் எடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. யாருக்கு ஹாப்பி பர்த்டே? யாருக்கு ஹாப்பி பர்த்டே? தனுஷ் இங்க பாரு, அம்மா பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் நான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், எல்லாம் பாருங்கள். இது பாப்பாவுக்கு எல்லோரும் கையில் வச்சு கொடுத்த காசு. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.